Hello students, welcome to our YouTube channel. நாம் இந்த வீடியோல CHSL 2022 Tier 1 exams ஓட expected cutoff என்னங்கிறத தான் பார்க்க போறோம். நேத்து SSC CHSL 2022 Tier 1 ஓட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட ரா மார்க்கை கால்குலேட் பண்ணிருப்பீங்க. ரா மார்க் கால்குலேட் பண்ணாதவங்க, எப்படி பண்ணதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்ல ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றது, ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றதுங்கறத டீடைலா சொல்லிருக்கோம். அதை பார்த்து உங்களோட ரா மார்க்கை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? CHSL 2022 Tier 1 எல்லா ஷிஃப்ட்டோட क्वेश्चन பேப்பரும் நம்ம Telegram சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். வேணும்ங்கறவங்க நீங்க நம்ம Telegram சேனல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோல ஈஸி ஷிஃப்ட் எது, ஹார்ட் ஷிஃப்ட் எவ்வளவு, ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எவ்வளவு மார்க் நார்மலைசேஷன்ல இன்கிரீஸ் ஆகும், எவ்வளவு சேஃப் ஸ்கோர் வச்சிருந்தா, ரா மார்க் வச்சிருந்தா சேஃப் ஸ்கோர் நம்ம ஈஸியா Tier 1 குவாலிஃபை பண்ணிடலாம். Tier 2 க்கு படிக்க ரெடி ஆகலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்க போகுது, Tier 1 ரிசல்ட் எப்போ வரும் and Tier 2 எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியணும். என்னன்னா டியர் 2022 CHSL எக்ஸாம் பாத்தீங்கன்னா 32 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எழுதுனது எவ்வளவு பேருங்கிற அந்த எக்ஸாக்ட் டீடைல் தெரியல. ஆனா எவ்வளவு பேர் குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா வேகன்சிக்கு 10 மடங்கு தான் இந்த டைம் கூட்டிட்டு போவாங்க. எப்படின்னா CHSL 2022 வேகன்சி 37,000 கிட்ட. ஓகேவா? ஆனா Tier 1 குவாலிஃபை பண்ணது 3 லட்சம் பேர், அதாவது 1:10ங்கிற ரேஷியோல தான் கூட்டிட்டு போறாங்க. அதே இதுதான் CHSL-க்கும் நடக்கும். ஏன்னா CGL and CHSL சேம் பேட்டர்ன். CGL-லையும் Tier 1 குவாலிஃபைங் தான், CHSL-லையும் Tier 1 குவாலிஃபைங் தான். ஸோ அதனால 1:10 தான் கூட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் CHSL வேகன்சி 4,500. அதனால ஒரு 45,000 பேர் பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம்ஸை வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க CHSL எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட் இயர்ஸோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 2020ல 45,000 பேர் குவாலிஃபை பண்ணிருக்காங்க Tier 1. 2021ல 54,000 பேர் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. 2020ல வேகன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,891. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:10, அதாவது 10 ஒரு வேலைக்கு 10 பேர்னு Tier 2 கூட்டு போயிருக்காங்க. 2021ல பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 10 பேர், கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்னு Tier 2க்கு வந்து கூட்டி போயிருக்காங்க. ஆனா அந்த டைம் பேட்டர்ன் வேற, இந்த டைம் பேட்டர்ன் வேறனாலுமே 1:10 தான் இந்த டைமும் கூட்டு போவாங்க. 45,000 பேர் தான் பாத்தீங்கன்னா Tier 1 வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? சோ உங்களோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2022ல இந்த ரேஞ்சில தான் வரும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய கட் ஆஃபா இந்த டைமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 1-2 மார்க் கூடி இந்த கட் ஆஃப்ல இருந்து 1-2 மார்க் கூடி இல்லனா 1 மார்க் கம்மியாகி தான் கட் ஆஃப் வரும் மேக்ஸிமம். இதுதான் கட் ஆஃபா இந்த டைமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா இருந்தீங்கன்னா 140 தான் இந்த டைமும் கட் ஆஃபா வர வாய்ப்பு இருக்கு. எஸ்சியா இருந்தீங்கன்னா 112 கிட்ட தான் வரும். எஸ்டியா இருந்தீங்கன்னா 104, ஓபிசியா இருந்தீங்கன்னா 140, இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 131 கட் ஆஃபா இந்த டைமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் கட் ஆஃபா உங்களுக்கு நிச்சயமா வரும். ஓகே. ஸோ இப்போ ஈஸி ஷிஃப்ட் அண்ட் ஹார்ட் ஷிஃப்ட் பார்க்கலாம். ஓகேவா? இருக்கிறதுல ஈஸியான ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 20th மார்ச் நடந்த ஷிஃப்ட் 3 தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸியான ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் எழுதினவங்க உங்க ரா மார்க் நீங்க எவ்வளவு கால்குலேட் பண்றீங்களோ அதே மார்க் தான் உங்களுக்கு நார்மலைஸ்டு மார்க்காகவும் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நார்மலைஸ்டு மார்க்னா என்னன்னு தெரியாதவங்க சொல்லிக்கிறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நடக்கு. 9th மார்ச்ல இருந்து 21st மார்ச் வரை நடந்திருக்கு. எல்லாருமே ஒரே எக்ஸாம் தான் எழுதுறீங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எழுதுவாங்க, இன்னொரு சிலர் இன்னொரு நாள் எழுதுவாங்க. எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா SSC ஒரு நார்மலைசேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாருடைய மார்க்கையும் ஈக்குவல் பண்ணுவாங்க. அதாவது ஈஸி ஷிஃப்ட்ல எழுதினவங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் ஷிஃப்ட்ல எழுதினவங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நார்மலைசேஷன் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஓகே. 20th மார்ச் ஷிஃப்ட் 3 எழுதினவங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. உங்க ரா மார்க் என்னவோ அதுதான் உங்களோட நார்மலைஸ்ட் மார்க்கா வரும். இல்லனா 1 மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லனா 0.0 மார்க் 0.5 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். நீங்க எடுத்த ரா மார்க்ல இருந்து டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இருக்கலே கஷ்டமான ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 14 மார்ச் ஷிஃப்ட் 2 தான் இருக்கலே கஷ்டமான ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட்ல எழுதினவங்க உங்க ரா மார்க்ல இருந்து 18ல இருந்து 20 மார்க் கூடி உங்க நார்மலைஸ்ட் மார்க்கா வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷிஃப்ட் எழுதிக்கீங்க, உங்க ரா மார்க் 120, உங்களுக்கு மினிமம் ஒரு 18 மார்க் கொடுக்கும். 18 மார்க் கொடுச்சுன்னா உங்க நார்மலைஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 138 மார்க்கா வரும். ஓகேவா? இந்த ஷிஃப்ட் எழுதினவங்களுக்கு இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுன்றத சொல்றோம். ஓகேவா? இந்த ஷிஃப்ட்ல உங்க இதுல இந்த காலம் இருக்கு தெரியுமா, இதுல உங்களோட ஷிஃப்ட் ஏதாவது உங்களோட ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10ல இருந்து 15 மார்க் கூடும். ஆவரேஜா ஒரு 12 மார்க் கூடுன்றத வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 13th மார்ச் ஷிஃப்ட் 2ல எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ரா மார்க் கூட 12 மார்க் சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்க நார்மலைஸ்ட் மார்க்கா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது இந்த ஷிஃப்ட்ல எழுதினவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5ல இருந்து 10 மார்க் கூடும். ஆவரேஜா 7 மார்க் கூடுன்றத வச்சுக்கோங்க. இந்த ஷிஃப்ட் எக்ஸாம்பிளுக்கு 9th மார்ச் ஷிஃப்ட் 3ல நீங்க எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ரா மார்க் ஒரு 130 வச்சுக்கோங்க, அதோட 7 மார்க் கொடுத்துக்கோங்க. 137 தான் உங்க நார்மலைஸ்ட் மார்க்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த ஷிஃப்ட்ல எழுதுறவங்க, இந்த 3 ஷிஃப்ட்ல எழுதுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 1ல இருந்து 5 மார்க் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜா 3 மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே எவ்வளவு ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோமா,
அந்த மார்க்கை உங்களோட ரா மார்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரா மார்க்கு பிளஸ் உங்க ஷிஃப்ட் எந்த இதுல இருக்கோ அதுல எவ்வளவு ஆவரேஜ் மார்க்னு சொல்லியிருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒன்று வரும்ல, அதுதான் நார்மலிஸ்ட் ஸ்கோர். அந்த ஸ்கோரு இதுக்கு கிட்ட, அதாவது இதுல இருந்து ஒரு மார்க் கம்மி இல்லைன்னா இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா டியர் 1 குவாலிஃபை பண்ணிடுவீங்க. டியர் 2க்கு நீங்க ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடலாம். ஓகேவா? +or-3 ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த டைம் வேகன்சி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 54,000 போட்டு பாருங்க. இந்த டைம் 45,000ங்கிறப்போ வேகன்சி கட் ஆஃப் இது கிட்ட வரும், இல்லைன்னா 2-3 மார்க் கூட வரும். அதனாலதான் +or-3 போட்டிருக்கோம். -3 வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. -0.1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஓகேவா? உங்களோட ரா மார்க்கு கூட நம்ம இந்த வீடியோ இந்த ஸ்லைட்ல சொன்ன ஆவரேஜ் மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மார்க்குக்கு மேல ஒவ்வொரு கேட்டகரி, இப்போ நீங்க ஜென்ரல் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் கேண்டிடேட் நீங்க 17 மார்ச் ஷிஃப்ட் 3 இருக்கீங்க. ஒரு ரா மார்க் 130 இருக்கு. எவ்வளவு மார்க் கூடும்? 12 மார்க் கூடும். 142 மார்க் வருதா? ஜென்ரலுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்காங்க? லாஸ்ட் டைம் 2021ல 140 வச்சிருக்காங்க. ஸோ 140 வச்சிருக்காங்க, நீங்க 142 வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கட்டாயம் டியர் 1 குவாலிஃபை பண்ணிருவீங்க. டியர் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி உங்க கேட்டகரியோட ரா மார்க்கை கால்குலேட் பண்ணி உங்க ரா மார்க் கூட நீ உங்க கேட்டகரி உங்க ஷிஃப்ட் எதுல வருதோ அதோட ஆவரேஜ் மார்க்கை இன்க்ரீஸ் பிளஸ் பண்ணி உங்க ரா மார்க் அந்த வரக்கூடிய ரெண்டுத்தையும் சம் பண்ண வரக்கூடிய மார்க் இதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மார்க் இல்லைன்னா இதை விட கூடுதலா வரலாம், நீங்க டியர் 1 ஈஸியா குவாலிஃபை பண்ணிடலாம். டியர் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டியர் 2 எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 26ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போறாங்க. ஜூன் மாசம் 26ஆம் தேதி டியர் 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்போ டியர் 1ஓட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 1ஓட ரிசல்ட் வந்துடும். இப்போ ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றது அண்ட் ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களோட அட்மிட் கார்டு இருக்கு தெரியுமா, ஹால் டிக்கெட். அந்த அட்மிட் கார்டில் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் போடுங்க. அந்த அட்மிட் கார்டுலேயே பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதை போட்டு லாகின் பண்ணுங்க. இந்த அட்மிட் கார்டு தொலைஞ்சிட்டு எனக்கு ரோல் நம்பர் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களோட ஆன்சருக்கு நீங்க செக் பண்ண முடியாது. ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் தான் செக் பண்ண முடியும். ஓகேவா? ரோல் நம்பர் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க, லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதுல கிளிக் ஹியர் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீ வரும். உங்க மொபைல்ல இப்படி உங்க ஆன்சர் கீ வரும். இதுல பச்சை கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃபா உங்களோட ஆன்சர் கீயை சேவ் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அதே பேஜ்ல இருங்க. அந்த பேஜ்ல மேல இப்படி இருக்கும் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்கை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் ஐக்யூக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேவா? அதுல போய் உங்களோட யூஆர்எல் நீங்க காப்பி பண்ணிருப்பீங்கல்ல, உங்களோட ஆன்சர் கீ பார்த்து அதுல ஒரு லிங்க் இருக்குமா, அந்த லிங்கை காப்பி பண்ணிருப்பீங்க. அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டகரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா நீங்க டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா என்ன டிசபிலிட்டிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு 4 நம்பரை நீங்க வச்சுக்கிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா எல்லாரும் செக் பண்றதுனால கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களோட ரா மார்க் என்னங்கிறது வரும். ஓகேவா? அப்படிதான் நீங்க ரா மார்க் கால்குலேட் பண்ணணும். இப்படி ரா மார்க் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஷிஃப்ட்ல எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஆவரேஜா சொல்லிருக்கோம்ல, அந்த மார்க் இன்க்ரீஸ் ஆகி இந்த மார்க் மேல இருந்துச்சுன்னா நிச்சயம் டியர் 1 நீங்க குவாலிஃபை பண்ணிடலாம். டியர் 2 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுக்கோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. மார்க் கம்மியா வந்திருக்கு, என்னோட மார்க் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மார்க்கை விட கூடுதல் இல்லாம இருக்குன்னு சொல்றவங்க கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 1 இன்னைக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. நல்ல வேகன்சியோட வரப்போகுது. நான் 12th தான் முடிச்சிருக்கேன், நான் டிகிரி படிக்கலாம்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே மாசம் பாத்தீங்கன்னா அகைன் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதுல நீங்க இதுல இந்த டைம் பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணாம இருங்க. நிச்சயம் அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல சிஜிஎல் 2023 சிஹெச்எஸ்எல் 2023க்கான கிராஷ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும். லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸ் ஷார்ட்கட்டோட நான் எல்லா டைப்பையும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிப்போம். SSC CHSL CHSL எக்ஸாம்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.